2024 ஒரு ஆக்ஷன் படமா தேட்டர்ல ஓடிக்கிட்டே விடாம இருந்துச்சு. படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்திருக்காங்க, லவ் பண்ணி சேர்ந்திருக்க போது ஒரு 12 வருஷம் கழிச்சு பிரச்சனை வரனால வந்து டைவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு லாஸ்ட் ரைடு வந்து கிளம்பி போகும்போது ஒய்ஃப் காணாம போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்படிதான் படத்தோட முத்த கதை. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தலை தான், வேற யாரும் கிடையாது. 2 வருஷங்களுக்கு தலை தரிசனம் செம்மையா இருந்துச்சு. வேற மாதிரி, அதாவது மகிழ் திருமேனி வந்து பிரில்லியனா ஸ்கிரீன் ரைட்டிங் டைரக்ஷன் மூலமா ஒரு பிரில்லியனா ஆக்ஷன் த்ரில்லர் வந்து ஒரு எக்ஸாட்டிக் லொகேஷன்ல எடுத்து ஹாலிவுட் லெவல் ஓம் பிரகாஷ் சினிமோட்டோகிராஃபியை வச்சு பேரல் எடுத்துட்டாரு. ஹாலிவுட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். மொத்தமே சினிமோட்டோகிராஃபி, கலர் பேலட் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், மொத்த கேமரா டிபார்ட்மெண்ட், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், மொத்த டிபார்ட்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அசர்பைஜான்ல வந்து உழைச்சிருக்குதுங்கிறது அப்பட்டமாவே அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியுது. அதுவும் தலை வந்து சொல்லவே வேணாம், அவர் பார்த்தாலே போதும். அது இந்த அளவுக்கு ஒரு மெனக்கிட்டு பண்ணியிருக்காங்க, ஹேட்ஸ் ஆஃப். அதுல அனிருத்தோட பில்லியனா தெரிக்குது, பிஜிஎம் ஸ்கோர்ஸ் தெரிக்குது. சோ தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி, ஒரு ஒன் டைம் வாட்ச் அண்ட் தலை ஃபேன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஆகும் சொல்லுவேன்.